வணக்கம். சவுக்கு சங்கரின் இந்த நிலைமைக்கு காரணம், அவரோடு தோளோடு தோளாக நின்ற முத்தலீஃப் அப்படின்ற ஒரு செய்தியும் சமூக வலைதளங்கள்ல பரவிட்டு வருகிறது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நமக்கு தெரியல. இருந்தபோதிலும் முத்தலீஃப் தற்போது சவுக்கு மீடியாவின் தலைமை பொறுப்பிலிருந்து எப்போது விலகினாரோ, அதன் முதற்கொண்டு அமைதியானார். ஊடக பணி தொடரும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ இன்னைக்கு அந்த அவரோட அவரோட ஒரு தொழில் ரீதியாக பாஸாக இருந்த திரு சவுக்கு சங்கர் இன்னைக்கு கைது செய்யப்பட்டு, பல்வேறு வழக்குகள்ல அவர் பிணையில வராத அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க. அது குறித்து முத்தலீஃப் வாய திறக்காதது தற்போது பல்வேறு சர்ச்சைகளுக்கு வித்திட்டிருக்கிறது. காரணம் ரெட்ஃபிக்ஸ் எனப்படுகின்ற ஒரு யூடியூப் சேனலுக்கு சவுக்கு சங்கர் அவர்களும், அந்த ரெட்ஃபிக்ஸ் இணையதளத்தின் ஆசிரியருமாக இருக்கக்கூடிய திரு பிலிக்ஸ் அவர்களும் தற்போது கைது செய்யப்பட்டிருக்காங்க. இது தொடர்பா ஆங்காங்கே பெரிய ஊடகங்கள்ல, பெரிய பத்திரிகையாளர்கள்லாம் இது தொடர்பா சவுக்கிற்கு ஆதரவாக யாரும் குரல் கொடுக்கல. காரணம் அவர் காவல்துறையில பெண்கள இழிவுபடுத்தி பேசிட்டாரு அப்படின்னு ஒருபுறம் சொல்லியிருந்தாலும், திமுக அரசாங்கத்துக்கு எதிராக அவர் பேசிட்டாரு. திமுக அரசாங்கத்துக்கு எதிரா சவுக்கு பேசிட்டாரு. எனவே திமுக அரசாங்கத்த பகைத்துக் கொள்ளக்கூடாது அப்படின்றது மிகப்பெரிய இன்னொரு காரணம். எனவே இப்போ தமிழகத்தில இருக்கிற பத்திரிகையாளர் யாருமே திமுக அரசாங்கத்த நம்ம பகைச்சிக்க கூடாதுன்னு அப்படின்னு ரொம்ப சேஃப் கேம் ஆடிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில சவுக்கு சங்கர் மட்டும் தான் தமிழக அரச நோக்கி பல கேள்விகள வச்சுட்டு வந்தாரு. அவர் பேசின கருத்துல நமக்கும் கூட உடன்பாடு கிடையாது. இருந்த போதிலும் இதுக்கு முன்னாடிலாம் சவுக்கு சங்கர் மேல அந்த வழக்கெல்லாம் பயன்படுத்தல. ஏற்கனவே அவரு இருக்கிற வழக்கெல்லாம் அவரு வெளியில இருக்க பார்த்தே அந்த வழக்கெல்லாம் போட்டு அவர பண்ணியிருக்கலாம். ஆனா ஒரு ஒரு துருப்புச்சீட்டு கெடச்ச உடனேயும் அதுலேருந்து அவர் பெயில்ல வரக்கூடாது. சவுக்கு சங்கர இனிமே பேசவே வைக்கக்கூடாது. அப்படின்னு சொல்றத ஏத்துக்கொள்ள முடியாது. இந்த பெண் காவல்துறை ஊழியர்கள பத்தி தப்பா பேசுனது தப்பா இருக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி திமுக அரசாங்கத்தில நடக்கிற பல்வேறு முறைகேடுகள குறித்து கேள்வி எழுப்புனதும், அதுக்கான ஆதாரங்கள வெளியிட்டதும் சவுக்கு தான்ன்றது மறுக்க முடியாத உண்மை. இருந்தபோதிலும், இப்போ முத்தலீஃப் சவுக்கு சங்கர் குறித்து எந்தவித தகவலும் சொல்லாத இருக்கிறது கூடவே இருந்த ஒரு நண்பருக்கு ஒரு செய்த ஒரு துரோகமா பார்க்கப்படுதா என சமூக வலைதளங்கள்ல சவுக்கு மீடியாவோட சப்ஸ்கிரைபர்லாம் கமெண்ட் அடித்து வராங்க. தொடர்ந்து அரசியல் சார்ந்த காணொளிகள் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.